எங்களுக்கு வந்து 3 குரூப் இருக்கு சார். ஒண்ணு வந்து முடிஞ்சா பேசிப்பாரு. வந்தா மோதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதுல ஒரு 42 பேர் இருக்கோம். இன்னொரு குரூப் வந்து இசை மழையில் நனைய தயாரா. நல்லா கொஞ்சம் பாடுவோம். ஸோ அதனால எல்லாரும் பாட்டு பாடி அதுல போஸ்ட் பண்றது. கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல இருக்கோம். இன்னொரு குரூப் பேர் வந்து பேசாத சொல்லு. ஓகே. சார் மண்ட கசாயம் குரூப் சார். மண்ட கசாயம். ஆமா. ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்போம் சார். 15 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இது ஃபேமிலி குரூப் தானே? ஆமா சார். சில்க்னு ஒரு குரூப் இருக்கு. சில்கா? சில்க்குங்க. ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும் தான் அந்த குரூப்ல. ஓ. சோ சில்க்குங்க. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு குரூப் நேம். கெட்ட வார்த்தையில குரூப். அப்பா. சார் ரத்த பாசம்னு ஒரு குரூப் இருக்கு சார். ரத்த பாசம். ஆமா சார். ஒன்லி குட் மார்னிங் குட் நைட் மட்டும் ஃபார்வர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அந்த குரூப். குட் மார்னிங் குட் நைட் ஃபார்வர்ட் பண்றதுக்காக ஒரு group. அதுக்காக அதுல இருந்து வெளியே வந்தாச்சு சார். வா தமிழா வா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குடும்ப சமூக வலைத்தளங்களை விரும்புவோர் வெறுப்போர். இந்த குடும்ப உறவுகள் குரூப் நம்ம உள்ள வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ குரூப்புக்குமே வித்தியாசமா பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான தலைப்பு வச்சிருக்கீங்க? அது மாதிரி உங்க குடும்ப குரூப்பை பத்தி சொல்லுங்க. என்னோட குடும்ப குரூப் வந்து பாச குரூப். என்ன குரூப்? பாசம். பாசம். ஓ, பாசம் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்கோம். 20 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்து சொல்லுங்க. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னு வச்சு என் ஃபேமிலியில உள்ள பசங்க எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க அதுல? 19 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். மை ஃபேமிலின்னு ஒரு குரூப்பு. அப்புறம் வந்துட்டு திருச்சி ஃபேமிலி, நான் திருச்சியில் மை பிறந்தவன். ஃபேமிலி, திருச்சி ஃபேமிலி. அப்புறம் ஃபேமிலின்னு ஒன்று. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வச்சு விஜயராகவன் ஃபேமிலின்னு ஒன்று. அப்புறம் என்னோட மாமனார் பேர் வச்சு கோபாலகிருஷ்ணன் ஃபேமிலின்னு ஒன்று. அப்புறம் என்னுடைய மாமனாருடைய அப்பா பேர் வச்சு ஊட்டி ரங்கநாத்ராவ் ஃபேமிலின்னு ஒன்று. ஈச் குரூப்ல எல்லா சொந்தக்காரங்க பேர்ல ஒரு குரூப் வச்சிருக்கீங்க போல இருக்கே. அப்புறம் வந்துட்டு இதுல வந்து நாங்க லேடிஸ் மாத்திரம் வச்சு லக்கி லேடிஸ்னு ஒரு குரூப். லக்கி லேடி. மருமகள்கள்லாம் சேர்ந்து. ஏன்னா பெரிய குடும்பம் எங்களுது. ஒரு 7 மருமகள் எங்க வீட்டுல. அப்புறம் எங்க மாமனார் வீட்டுல ஒரு 9 மருமகள். ஒரு குரூப்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? மினிமம் வந்துட்டு எங்க குடும்பத்துல மாத்திரம் வெறும் ஃபேமிலியில மாத்திரம் பார்த்தா ஒரு மினிமம் 30 இருப்போம். அப்புறம் என்னோட மாமனாரோட ஃபேமிலியில பார்த்தா ஒரு மோர் தென் 40 இருப்போம். அந்த மாதிரி உலகமே இதுலதான் எங்களுக்கு சுழலுது. எங்களுக்கு வந்து 3 குரூப் இருக்கு சார். ஒண்ணு வந்து முடிஞ்சா பேசிப்பாரு. வந்தா மோதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதுல ஒரு 42 பேர் இருக்கோம். இன்னொரு குரூப் வந்து இசை மழையில் நனைய தயாரா. நல்லா கொஞ்சம் பாடுவோம். ஸோ அதனால எல்லாரும் பாட்டு பாடி அதுல போஸ்ட் பண்றது. கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல இருக்கோம். இன்னொரு குரூப் பேர் வந்து பேசாத சொல்லு. சார் மண்ட கசாயம் குரூப் சார். மண்ட கசாயம். ஆமா. ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்போம் சார். 15 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இது ஃபேமிலி குரூப் தானே? ஆமா சார். எப்ப பாரு ஞே சுத்திட்டு இருப்பாங்க. அதனால மண்ட கசாயம் சார். மண்ட கசாயம். குரூப் நேம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபேமிலி குரூப். இன்டெலிஜென்ஸ் ஃபேமிலி குரூப். மோர் தென் ஒரு 45 மெம்பர்ஸ் இருக்கும். இன்னொரு குரூப் வந்து இறுதி பயண தகவல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அது வந்து எப்படின்னா ஒன்லி ஃபார் அந்த டெத் மெசேஜஸ் மட்டும். ஓகே. எங்க ஃபேமிலியில வந்து ஒரு 4-5 குரூப் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இப்போதான் எனக்கு தெரியுது குரூப்புக்கெல்லாம் பேர் இப்படிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு இது வரைக்குமே ஐடியாவே இல்லை. ஓ, உங்களுக்கு இப்படி எல்லாம் குரூப்புக்கு பேர் வைக்கிறது? எங்க ஃபேமிலி குரூப் எல்லாமே ஃபேமிலி. நீங்க ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல? ஃபேமிலி இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் கிரியேட் பண்ணது நான் இல்ல. இப்பதான் எனக்கே தோணுது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து சார் எங்க குரூப் பேர், எங்க ஃபேமிலி குரூப் பேரு CA ஜேம்ஸ் not 7 ஃபேமிலி. எங்க தாத்தா பேரு ஜேம்ஸ்ன்றனால தட்ஸ் இட். CA ஜேம்ஸ். தாத்தா பேரு ஜேம்ஸ்ங்கறனால அத பேர். எல்லாரும் அதுல இருக்கோம். ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்கோம். தாத்தா போட்டோவே பார்க்காத நான் குரூப்ல தான் பார்த்தேன். குரூப்ல தான் தாத்தா போட்டோவே பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து சார் ஒரு 20 ஃபேமிலி இருக்கு சார் என் ஃபோன்ல குரூப்பா. மாமியார் வீட்டு சைடு வந்து கோடம்பாக்கம் கலாட்டாஸ். அதுல எல்லாமே அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே மாமியார் தான். மாமியாரோட அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஏரியா பேர். மாமியார தனியா பிரிச்சு அது ஒரு குரூப்பா பேரை வச்சிட்டீங்க. மாமியார், அவங்க பசங்க, மருமகள் எல்லாருக்கும் இருப்பாங்க. அதனால அது பேர் கோடம்பாக்கம் கலாட்டாஸ். அதே இந்த சைடு வந்தீங்கன்னா அப்பா வீட்டுல அரக்கோணம் சொல்லி, அதனால இது அரக்கோணம் ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி குரூப் இருக்கு. ஃபேமிலி குரூப் நேம்லாம் வந்து தாத்தாங்க பேர்ல தான் வச்சிருப்பாங்க. காசிராஜன் ஃபேமிலி. சில்க்னு ஒரு குரூப் இருக்கு. சில்க்குங்க. ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும் தான் அந்த குரூப்ல. சோ சில்க்குங்க. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு குரூப் நேம். கெட்ட வார்த்தையில குரூப். அப்பா, அடல்ட்ஸ் ஒன்லியா இருக்கும் போல இருக்கே. சார் கூலஸ்ட் ஃபேமிலியோட மெம்பர் சார். எப்பயுமே ஒரு பதட்டத்தோடயே இருக்கும் சார். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பேர் மட்டும் கூலஸ்ட் ஃபேமிலின்னு வச்சுப்பாங்க. முடிஞ்சா பேசி பாருனாங்கல்ல, அப்படிதான் இருக்கும்.
எவ்வளவு பேர்? 30 பேர் கிட்ட இருப்பாங்க 30 பேர் கிட்ட இருக்காங்க. மேல அடுத்து தாத்தாவோட பேர்ல மாதவன் ஃபேமிலி குரூப்னு சொல்லிட்டு ஒரு அபவ் 40 அப்பாவோட பிறந்தவங்க எல்லாரும் சித்தப்பா அவங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ஃபேமிலி பெரிய குரூப் ஒன்று இருக்கு. பட் அதுலேருந்து ஒன்றுலேருந்து நான் வெளியில வந்துட்டேன் சார் ஆக்சுவலா. வெளில வந்துட்டீங்க குரூப்ல இருந்து? ஆமாங்க சார். ஓகே, அந்த கதையை பேசுவோம். சன்ஷைன் குரூப். சன்ஷைன் குரூப். அம்மா சைடு வந்து பாசமலர்கள் குரூப். பாசமலர்கள் group. மலர்கள். அடுத்தது அன்பு, இன்னொரு ஃபேமிலி, எல்லாரும் பிரதர்ஸுங்க சிஸ்டர்ஸ். அன்பு ஃபேமிலி குரூப்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாரோட தலைப்பெல்லாம் கேட்டா அன்புங்கிறது வந்து எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் நேம்ல மட்டும்தான் இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு ஃபேவரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருனா அதுக்கு வருவாங்க. அடுத்து சார் ரத்த பாசம்னு ஒரு குரூப் இருக்கு சார். ரத்த பாசம். ஆமாம் சார். ஒன்லி குட் மார்னிங் குட் நைட் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க அந்த குரூப். குட் மார்னிங் குட் நைட் ஃபார்வர்ட் பண்றதுக்காக ஒரு group. அதுக்காக அதுலேருந்து வெளியே வந்தாச்சு சார். அதாவது ஒரு குரூப் ஆரம்பிக்கணும்னா ஒன்று நம்ம ஒரு நோக்கத்துக்காக அந்த குரூப் ஆரம்பிப்போம், இல்லை அது நடக்கலை இனிமேல் இப்படி நடக்கணும் நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம நோக்கி நம்ம நகர்ந்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குரூப்பு யார் ஆரம்பிச்சா, எந்த அக்கேஷனில் குரூப் ஆரம்பிச்சிங்க? நான் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பாச குரூப்புன்னு நான் தான் ஆரம்பித்தேன். எப்போன்னு கேட்டால் என்னைய வந்து எங்கள் சித்தி வந்து வளர்த்தாங்க. ஆனால் எந்த டச்சுமே கிடையாது எங்களுக்கு. ஒரு தடவை எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. அதில் வந்து கண்ணா எப்படிடா இருக்க, என் குழந்தை எப்படிடா இருக்க, நானே ஒரு சீனியர் சிட்டிசன் பார்த்துக்கங்க. அன்னைக்கு நான் அழுதுட்டேன். என்னையே இப்படி செல்லமாக பாசமாக கூப்பிட்றாங்களே, ஏன் நம்ம ஒரு பாச குரூப்னு ஆரம்பிக்க கூடாது? எத்தனையோ பேர் பாசத்துக்கு அன்புக்கு ஏங்கி இருக்காங்க, ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட டச்சே இல்லாமல் இருந்தாங்க தம்பி தங்கைகள்லாம் ஃபாரின்ல. அவங்க இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு 80+. டெய்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க. அது எனக்கு ஒரு டானிக்காக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களோட இதை நான் பார்ப்பேன். என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். அப்போ என்னுடைய பிரதர் என்ன பண்ணான், டெல்லியில் உள்ளவன், எப்படியாவது நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும், நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருக்கணும், இதுக்கப்புறம் 20 வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் தான் எங்கள் எல்லாரையும் ஒன்றா இணைச்சி ஒரே பாலமா எங்கள் அம்மாவோடைய இதய துடிப்பு, நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மாவோடைய இதய துடிப்பு, அதனால மகாவின் இதய துடிப்பு. உங்க அம்மாவோட இதய துடிப்பு இப்போ ஒரு குரூப்ல வந்து இணைச்சு எல்லாரையும் ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ். அதுல எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷங்கள் அடி தடி சண்டை சந்தோஷம் எல்லாமே உண்டு. இவங்க எல்லாரும் பயங்கர சென்டிமெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பிக்கும் போது இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்ட்டுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குரூப்பையுமே ஸ்டார்ட் பண்ணல, நான் எல்லா குரூப்லேயும் இருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா, யூஸ்வலாக டெத்தெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம எல்லா கசினும் மீட் பண்ணுவோம். டச் விட்டு போச்சுன்னா அப்போலேருந்து ஒரு டச் பண்ணுவோம் இல்லையா, அப்போலேருந்து பேச ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை ஆல்ரெடி குரூப் இருக்கும், நம்மள அந்த டெத்தில் பார்த்த உடனே ஓ நீ இருக்கியா ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கும், நமக்கு அதில் என்ன பேசுனாங்கன்னே தெரியாது. நம்மளையும் ஜாயின் பண்ணிட்டாங்களே, நம்மளும் ஆக்டிவாக இருப்போம், நம்ம பேசுவோம், நமக்கு யாருமே அப்போ ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நம்மள ஞாபகமே இருக்காது.